எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் செங்கோ அகாடமி யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது 10th சயின்ஸ் வேதி வினைகளின் வகைகள், வினா விடைகள். இதில் மொத்தம் 3 பகுதி. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக, கோடிட்டடங்களை நிரப்புக, பொறுத்துக ஆகிய 3 பகுதி பார்க்க போகிறோம். முதல் பகுதி சரியான விடையை தேர்வு செய்க. இதில் முதல் கேள்வி பாருங்கள். ஹைட்ரஜனும் குளோரினும், அதாவது ஹைட்ரஜன் குளோரினுடன் வினைபுரிந்து ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தை தருவது என்பது கீழ்கண்டவற்றுள் என்ன வினை? H2 + Cl2 gives 2HCl என்பது. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி, சேர்க்கை வினை. சேர்க்கை வினை. அடுத்து இரண்டாவது கேள்வி. ஒளி சிதைவு என்பது இதனால் நடைபெறும் சிதைவு வினையாகும். ஒளி சிதைவு என்பது இதனால் நடைபெறும் சிதைவு வினையாகும். ஒளியால் நடைபெறும் சிதைவு வினைதான் ஒளி சிதைவு. மூன்றாவது கேள்வி. பாருங்க, இதில் கார்பன் ஆக்சிஜன் இடையேயான ஒரு வினை பின்வருமாறு, அதாவது கார்பனும் ஆக்சிஜனும் இணைந்து கார்பன் டை ஆக்சைடை தருகிறது, எவ்வகை வினையாக வகைப்படுத்தப்படுகிறது? எவ்வகை வினையாக வகைப்படுத்தப்படுகிறது? இது சேர்க்கை வினை, அதே மாதிரி எரிதல் வினை, அதே மாதிரி மீளா வினை. அப்போ 1, 2, 4, 1, 2, 4. இங்கே ஆப்ஷன் டி, ஆப்ஷன் டி. அதாவது கார்பன் ப்ளஸ் ஆக்சிஜன் இணைந்து கார்பன் டை ஆக்சைடை தருவது சேர்க்கை வினை, எரிதல் வினை, மீளா வினை. அடுத்து நான்காவது கேள்வி. பாருங்க, சோடியம் சல்பேட் பேரியம் குளோரைடுடன் இணைந்து பேரியம் சல்பேட்டையும் சோடியம் குளோரைடையும் தருகிறது என்ற வேதி சமன்பாடு பின்வருவனவற்றுள் எவ்வகை வினையை குறிக்கிறது? Na2SO4 aqueous plus BaCl2 barium chloride aqueous gives BaSO4 barium sulfate plus NaCl 2NaCl aqueous. இது எவ்வகை வினை? வீழ்படிவாதல் வினை. வீழ்படிவாதல் வினை. அடுத்து ஐந்தாவது கேள்வி. வேதி சமநிலை பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எவை சரியானவை? இயக்கத்தன்மை உடையது, சரி. அடுத்து சமநிலையில் முன்னோக்கு மற்றும் பின்னோக்கு வினைகளில் வினைவேகம் சமம், சரி. அடுத்து மீளா வினைகள் வேதி சமநிலையை அடைவதில்லை, சரி. ஆனால் கடைசி வினைபடுபொருள் மற்றும் வினை விளைபொருள்களில் செறிவு வேறுபடலாம், இது தவறு. அப்போ இதுக்கு சரியான விடை 1, 2, 3 இவை அனைத்தும் சரி. முதல் 3 கூற்றும் சரி, ஆப்ஷன் ஏ. அடுத்து ஆறாவது கேள்வி. X solid plus 2HCl aqueous gives XCl2 aqueous plus hydrogen gas என்ற ஒற்றை இடப்பெயர்ச்சி வினையில் X என்பது பின்வருவனவற்றுள் எதை குறிக்கிறது? அப்போ எக்ஸுங்கிறது எந்த மெட்டலை குறிக்கும்? இதுக்கு சரியான விடை ஜிங்க் மற்றும் மெக்னீசியம். ஜிங்க் மற்றும் மெக்னீசியம், அதாவது Zn plus 2HCl gives
ZnCl2 plus H2. அதே மாதிரி Mg plus 2HCl gives MgCl2 plus H2. ஸோ இந்த இரண்டு வினைகளை மட்டும்தான் எக்ஸுங்கிறது Zn ஜிங்க் அண்ட் மக்னீசியம். இப்போ எங்க விடை ஆப்ஷன் டி 1 மற்றும் 4. அடுத்து 7வது கேள்வி. பின்வருவனவற்றுள் எது தனிமம் பிளஸ் தனிமம் கிவ்ஸ் சேர்மம் வகை அல்ல? ஏன்னா ஒரு மாலிகுல் தான் இருக்கணும், அதுதான் தனிமம். அப்போ இதுக்கு வந்து ஆப்ஷன் சி கார்பன் டை ஆக்சைடு. ஏன்னா இரு மாலிகுல் பாருங்கள், அதனால் வந்து இது வந்து தனிமம் தனிமம் சேர்மம். ஏன்னா ஏற்கனவே சேர்மம் சேர்மம் ப்ளஸ் தனிமம் கிவ்ஸ் சேர்மம். இது வந்து சேர்மம் ப்ளஸ் தனிமம் கிவ்ஸ் சேர்மம் வகையை சார்ந்தது, அதனால் இந்த வகை அல்ல. மீதி 3 பாருங்க, மீதி 3 தனிமம் தனிமம் சேர்மம், தனிமம் தனிமம் சேர்மம், தனிமம் தனிமம் சேர்மம். இப்போ இது மட்டும்தான் சேர்மம் ப்ளஸ் தனிமம் ப்ளஸ் கிவ்ஸ் சேர்மம். அடுத்து 8வது கேள்வி. பின்வருவனவற்றுள் எது வீழ்படிவாதல் வினையை குறிக்கிறது? வீழ்படிவாதல் வினை ஆப்ஷன் சி A aqueous plus B aqueous gives C solid plus D aqueous. இதுதான் வீழ்படிவாதல் வினை. அடுத்து 9வது கேள்வி. ஒரு கரைசலின் pH மதிப்பு 3 எனில் அதன் OH மைனஸ் ஹைட்ராக்சைடு அயனியின் அயனிச் செறிவு 1 × 10⁻⁻11 m. 1 × 10⁻⁻11 m. இதான் ஹைட்ராக்சைடு அயனோட செறிவு. அடுத்து தூளாக்கப்பட்ட கால்சியம் கார்பனேட் கட்டியான கால்சியம் கார்பனேட்டை விட தீவிரமாக வினைபுரிகிறது. காரணம் அதிக புறப்பரப்பளவு. தூளாக்கப்பட்ட கால்சியம் கார்பனேட் CaCO3 கட்டியான CaCO3ஐ விட தீவிரமாக வினைபுரிகிறது. இதுக்கு சரியான விடை அதிக புறப்பரப்பளவு. அடுத்த கேள்வி. கோடிட்டிடங்களை நிரப்புக. அமிலம் மற்றும் காரத்திற்கு இடையேயான வினை. இது வந்து நடுநிலையாக்கல். அடுத்தது ஹைட்ரோகுளோரிக் அமிலத்துடன் லித்தியம் உலோகம் வினைபுரியும் போது டேஸ் வாயு வெளிவருகிறது. இதுக்கு சரியான விடை ஹைட்ரஜன். ஹைட்ரஜன் வாயு H2. அடுத்து பனிக்கட்டி உருகுதல் செயலில் நிகழும்போது சமநிலை டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. இதுக்கு இயற்பியல் சமநிலை. இயற்பியல் சமநிலை. அடுத்தது 14வது கேள்வி. ஒரு பழச்சாறின் pH 5.6 இதனுடன் நீர்த்த சுண்ணாம்பு சேர்க்கும் போது இதன் pH மதிப்பு. ஏன்னா நீர்த்த சுண்ணாம்புங்கிறது பேஸு, அதனால் வந்து அதை நோக்கி போகும், பேஸ் நோக்கி போகிறதுனால இதுக்கு அதிகமாகிறது. ஒரு பழச்சாறின் pH மதிப்பு 5.6 இதனோட நீர்த்த சுண்ணாம்பு சேர்க்கும் போது இதன் pH மதிப்பு அதிகமாகிறது. அதாவது 5.6 விட அதிகமாகும். 25 டிகிரி வெப்பநிலையில் நீரின் அயனி பெருக்கத்தின் மதிப்பு. 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் நீரின் அயனி பெருக்கத்தின் மதிப்பு 1 × 10⁻⁻14 மோல் பவர் 2 டெசிமீட்டர்.
டெசி மீட்டர் பவர் -6. அடுத்து மனித இரத்தத்தின் பொதுவான pH மதிப்பு. மனித இரத்தத்தின் பொதுவான pH மதிப்பு 7.35 7.45 வரை. இதான் மனித இரத்தத்தின் பொதுவான pH மதிப்பு. அடுத்து மின்னாற்பகுப்பு என்பது மின்னாற் சிதைவு. அடுத்தது தொகுப்பு வினைகளில் உருவாகும் விளைபொருட்களின் எண்ணிக்கை. தொகுப்பு வினையில் உருவாகும் விளைபொருட்களின் எண்ணிக்கை 1. அடுத்து வேதி எரிமலை என்பது சிதைவு வினை அல்லது வெப்ப சிதைவு வினை. அடுத்தது ஹைட்ரஜன் H+ அயனி நீரில் கரைவதால் உருவாகும் அயனி. இது ஹைட்ரோனியம் அயனி. அடுத்தது இதில் 3வது பகுதிக்கு வந்துட்டோம். பொறுத்துக. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா என்னது? நடுநிலையாக்கல் வினை. அடுத்தது இரண்டாவது ரியாக்ஷனு ஒற்றை இடப்பெயர்ச்சி வினை. அடுத்து மூன்றாவது ஜிங்க் கார்பனேட் கிவ்ஸ் ஜிங்க் ஆக்சைடு ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு. இது வெப்ப சிதைவு வினை. அடுத்து நான்காவது, அதாவது CH2 டபுள் பாண்ட் CH2 எத்திலீன் ஆக்சிஜனுடன் வினைபுரிந்து கார்பன் டை ஆக்சைடு வாட்டர் மாலிகுலை தருகிறது. இதுக்கு பார்த்தீங்கன்னா எரிதல் வினை. ஸோ இந்த ரியாக்ஷன்லாம் பார்த்துக்கு. இதில் முதல் வினை அம்மோனியம் ஹைட்ராக்சைடு பார்த்தீங்கன்னா அசிட்டிக் அமிலத்துடன் வினைபுரிந்து அம்மோனியம் அசிட்டேட்டை தருகிறது. இரண்டாவது வினை ஜிங்க் காப்பர் சல்பேட்டுடன் வினைபுரிந்து ஜிங்க் சல்பேட்டையும். மூன்றாவது வினை ஜிங்க் கார்பனேட் ஜிங்க் ஆக்சைடை தருகிறது. எத்திலீன் ஆக்சிஜனுடன் வினைபுரிந்து கார்பன் டை ஆக்சைடு ஹைட்ரஜனை தருகிறது. நன்றி, வணக்கம்.